நாம் இன்றைய நாளின் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். வாசிக்கலாம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 35 1 2. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். இந்த வனாந்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த வனாந்திரம் என்கிறதான அந்த வார்த்தை பொதுவாக அது ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தையாகவும் நம்மை பயப்படுத்துகிற ஒரு வார்த்தையாகவும் இருக்கிறது. ஏன்னா வனாந்திரம் சொல்லும் பொழுது அது ஒரு செழிப்பான இடம் அல்ல, மனுஷன் வாழ தகுதியான ஒரு இடமும் அல்ல. இந்த வனாந்திரம் அது வெறுமையாக இருக்கிற இடம், அது பாழான இடமா இருக்கிறது. அங்கே விதைப்பும் கிடையாது, அங்கே அறுப்பும் கிடையாது. ஆகையால நம்ம புசிப்பதற்கும் அங்க என்ன கிடைக்காது, அங்கே ஒன்றுமே கிடைக்காது. அது தண்ணீர் இல்லாத ஒரு இடம். இப்படிப்பட்ட ஒரு இடம்தான் இந்த வனாந்திரம். அங்கே எந்த மனுஷர்களும் அங்கே குடியேறி இருக்க மாட்டாங்க, அது வெறுமையாக காணப்படும். ஆக அந்த இடம் எப்படியாக இருக்கும்னு சொன்னா, அது ஒரு திகில் நிறைந்த ஒரு இடமாக இருக்கும், அது பயம் நிறைந்த ஒரு இடமாக இருக்கும், அது மகிழ்ச்சி அற்ற ஒரு இடமாக இருக்கும். அதைத்தான் நம் வனாந்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட சில வனாந்திரங்கள் இருக்கிறது. நாம் தனிமையின் பாதைகளில நாம் கடந்து செல்லலாம், சில பயத்தின் சூழ்நிலைக்குள்ளாக நாம் இருக்கலாம், மகிழ்ச்சியற்று காணப்படலாம். இப்படியாக சில வனாந்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலையும் இருக்கிறது. இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு ஏன் வனாந்திரம், why wilderness. எழுதி கொள்ளுங்க. செய்தியின் தலைப்பு ஏன் வனாந்திரம். நாம் வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அந்நிய தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததியார் அந்நிய தேசத்திலே அவர்கள் அடிமைகளாய் இருப்பார்கள், அவர்கள் அங்கே அந்நிய தேசத்திலே அவர்கள் சஞ்சரிப்பார்கள். இதே சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்துல நம்ம இதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த 7வது அதிகாரத்திலையும் அங்க நம்ம பார்க்கும் பொழுது ஜனங்கள் 400 வருஷம் அவர்கள் அடிமையா இருப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 6வது வசனம். நீங்க அதே இதை நீங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. யாத்ராகமம் 12:40 41 வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. அல்லேலூயா. அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர் எத்தனை வருஷம் அங்க இருந்தாங்க எகிப்துல? 430 வருஷம். அப்போ இது நமக்கு ஒரு முரண்பாடாக தெரிகிறது அல்லவா? ஆதியாகமத்துல தேவன் சொல்லுகிறார் 400 வருஷம் என்று தேவன் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுதும் அங்கேயும் 400 வருஷம் போடப்பட்டு இருக்கிறது. ஆனால் யாத்ராகமத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே 430 வருஷம் போட்டிருக்குது. அப்போ எப்படி அந்த 30 வருஷம் எக்ஸ்ட்ராவா போச்சு, எப்படி அந்த 30 ஆண்டுகள் கூட போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அந்த வசனத்தை ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் நன்றாக ஆராய்ந்து பார்ப்போமானால், அங்கே ஆண்டவர் சொல்லல அவர்கள் 400 வருஷம் மாத்திரமே அவர்கள் எகிப்து தேசத்தில் இருப்பார்கள் என்று தேவன் சொல்லல. தேவன் சொன்னது அவர்கள் 400 வருஷம் அங்கே அவர்கள் அடிமைகளாக இருப்பார்கள், அங்கே 400 வருஷம் அவர்கள் அந்த ஜனங்களை சேவிப்பார்கள். அப்படி என்றால் யோசேப்பும்
யோசேப்பை அறிந்த ராஜாவும் இருக்கிற வரையில அந்த ஜனங்கள் அங்கே அடிமைகளாய் இருக்கவில்லை. அந்த ஜனங்கள் அங்கே அவர்களுக்கு பயந்து இருக்கவில்லை. அவர்கள் நன்றாக அவர்கள் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. ஆகையாலதான் அந்த 30 வருஷங்கள் கூட வந்தது. அப்ப ஆண்டவர் சொன்னது, நீங்க 400 வருஷம் என்ன செய்வீங்க? நீங்க அந்த ஜனத்தை சேவிப்பீங்க. நீங்க அந்த தேசத்துல அடிமைகளா இருப்பீங்க. நீங்க அந்நிய தேசத்துல நீங்க சஞ்சரிப்பீங்க. அப்போ அந்த நாள் முடிந்த உடனே தேவன் தம்முடைய ஜனத்தை தம்முடைய ஓங்கிய கரத்தினால் அவர்களை அங்கிருந்து வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. அவர்களை ஆண்டவர் எங்கே கொண்டு வருகிறார்? அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு அவர்களை வழி நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆமென். அங்க பார்க்கும் பொழுது எகிப்தில இருந்து 40 நாளுல கானான் தேசத்தை அடைவதற்கான ஒரு வழி இருக்கு. ஆனால் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வழியாக அவர்கள் வழி நடத்தாமல் அவர்களை 40 நீண்ட வருடங்கள் சமுத்திரத்தின் வழியாக, செங்கடலின் வழியாக தேவன் அவர்களை நடத்தினதை நாம் பார்க்கிறோம். தேவன் யாரை ஆண்டவர் செங்கடல் வழியில அந்த வனாந்திரத்துல தேவன் யாரை கொண்டு வந்தாருன்னு சொன்னீங்கன்னா, தேவன் தம்முடைய சத்துருக்களை கொண்டு வரல. தேவன் தம்முடைய எதிரிகளை அந்த வனாந்திரத்துல கொண்டு வரல. தேவன் யாரை கொண்டு வந்தாருன்னா, தேவன் தம்முடைய சேனையை கொண்டு வந்தார். நாம் வாசித்தோம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 41வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய சேனைகள் புறப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். இப்போ கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தர் வனாந்திரத்திலே கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் அன்புள்ள தேவனாச்சே, அவர் கருணை உள்ள தேவனாச்சே, அப்புறம் எதற்காக தேவன் தம்முடைய ஜனங்களை அவர்கள் வனாந்திரத்திலே அவர்களை அவர் கொண்டு வர வேண்டும்? எதற்காக தேவன் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு கடினமான ஒரு பயணத்தை அவங்களுக்கு தேவன் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதற்கான பதில் இந்த செய்தியில உங்களுக்கு அது இருக்கும். அல்லேலூயா. ஆமென். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இங்க பார்க்கிறோம், பவுலும் பர்னபாவும் அவர்கள் போகிற இடங்களில் எல்லாம் அவர்கள் சீஷர்களை உருவாக்கினார்கள். அவர்கள் அந்தியோக்கியா, இக்கோனியா, அப்புறம் பாத்தீங்கன்னா லீஸ்தரா போன்ற பட்டணங்களிலிருந்து இவர்கள் துரத்தப்பட்டிருந்தாலும், இவர்கள் எப்பொழுதெல்லாம் அந்த பட்டணத்துக்குள்ளாக போக சமயம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த சீஷர்களை இவர்கள் திடப்படுத்துகிறார்கள். என்ன சொல்றாங்க? தேவனுடைய வார்த்தைகள் ஒரு முறை மாத்திரம் பிரசங்கிப்பது அது போதாது. ஒவ்வொரு நாளும் நம்ம புதிய விசுவாசிகளை நாம் விசுவாசத்திலே நாம் ஊன்ற கட்ட வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இதைத்தான் பவுலும் பர்னபாவும் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ அவங்க சீஷர்கிட்ட சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க, நம்ம மிகுந்த உபத்திரவத்தின் வழியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்துல நாம் பிரவேசிக்க வேண்டியதா இருக்கிறது. இப்படியாய் தம்முடைய சீஷர்களை அவர்கள் உற்சாகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 17 18 வசனங்கள். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே, கிறிஸ்துவனுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். அல்லேலூயா. இங்க பவுல் சொல்லுகிறார், நாம் கிறிஸ்துவுடனே கூட நம்ம ஆளுகை செய்ய வேண்டுமானால் நாம் அவரோட கூட நாம் பாடுகள் அனுபவிக்கவும் வேண்டும். ஆமென். ஆனா அதை அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, அது நான் சந்தோஷமா நான் இதை எண்ணுகிறேன். ஏன்னா இனி வருகிற மகிமைக்கு இந்த பாடுகளை நான் ஒப்பிடும் பொழுது அது ஒப்பிடவே முடியாது. அல்லேலூயா. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 13 14 வசனங்களை நாம் வாசிப்போம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன்.
அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், இவர்கள் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது அங்க சொல்றாங்க, இவங்க மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியில இவர்கள் கடந்து வந்தவர்கள். எந்த ஒரு மனுஷன் அவன் தேவனை விட்டு தூரமாக இருக்கிறானோ அந்த மனுஷனுக்கு இந்த உலகத்துல உபத்திரவம் இருக்கா. அதே எந்த ஒரு மனிதன் தேவனோடு கூட அவன் நெருக்கமா இருக்கிறானோ அந்த மனுஷனுக்கு இந்த உலகத்திலே வனாந்தரங்கள் இருக்கும். அந்த மனிதனுக்கு இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் இருக்கும். அந்த மனிதனுக்கு இந்த உலகத்திலே கண்ணீர்கள் இருக்கும். அவனுக்கு கஷ்டங்கள் இருக்கும். அவனுக்கு வேதனைகள் இருக்கும். ஆனால் தேவன் அவனை அப்படியே அவர் விட்டு விடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அவர் அதை பார்த்து விட்டு அவர் அப்படியே சும்மா இருக்கிற தேவன் அல்ல. ஆகையாலதான் சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அவைகள் எல்லாவற்றிலும் நின்று தேவன் அவனை விடுவிப்பார். அல்லேலூயா. யாருக்கு துன்பம் வரும்? நீதிமானுக்கு துன்பம் வரும். அது அநேகமாக இருக்கும். அதையெல்லாம் பார்த்துட்டு தேவன் சும்மா இருக்க மாட்டார். எல்லாவற்றிலும் இருந்து தேவன் அவனை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கால வேளையில இந்த வனாந்திரத்தின் வழியில வருகிற உங்களையும் தேவன் விடுவிப்பார். அல்லேலூயா. அப்ப நீங்க கேட்கலாம், ஏன் இந்த வனாந்திரத்தை தேவனுடைய வாழ்க்கையில அனுமதிக்க வேண்டும்? ஏன் இந்த வனாந்திரத்தை தேவனுடைய குடும்பத்திலே அனுமதிக்க வேண்டும்? முதலாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். நாம் மனம் அடிந்து திரும்பாமல் இருக்க முதலாவது தேவன் வனாந்திரத்தை அனுமதிக்கிறார். நாம் மனம் அடிந்து திரும்பாமல் இருப்பதற்கு வாசிக்கலாம். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 17 18 வசனங்கள் வரையில. பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாகி போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணியணையாய் புறப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், ஜனங்கள் யுத்தத்தை கண்டு மனம் அடிந்து அவர்கள் திரும்பி எகிப்துக்கு போய்விடுவார்கள் என்ற நல்ல நோக்கத்தின் நிமித்தமாக தேவன் அவர்களை வனாந்திர வழியாய் கொண்டு போகிறார். அல்லேலூயா. மனமடிவு அல்லது இந்த சோர்வு சொல்லும் பொழுது அது ஒரு மனுஷனையே அழிக்கக்கூடிய வல்லமை படைத்தது. நாம் சங்கீதக்காரர் தாவீது ராஜாவை எடுத்து பார்க்கும் பொழுது, தாவீது அவர் சிங்கங்களையும் அவர் கரடியையும் அவர் கிழித்து போட்டிருக்கிறார். அவர் ஒரே ஒரு கூழாங்கல்லினால் கோலிநாத்தை கொன்றிருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில அவர் சொன்னது, நான் எந்த நேரத்தினாகிலும் நான் எந்த காலத்தினாகிலும் நான் சவுலின் கையினால் நான் மடிந்து போவேன் என்று ஒரு மனமடிவான வார்த்தையை அவர் சொன்னார். தேவன் அவரை கொல்வதற்காகவா தேவன் அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்? தேவன் அவரை சவுலின் கையினால் கொல்வதற்காகவா தேவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த அந்த தாவீதை தேவன் தெரிந்து கொண்டார், அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்? இல்லை. ஆனால் நடக்கிற சில காரியங்களை பார்த்தவுடன் தாவீதுக்குள்ளாக ஒரு மனமடிவு ஏற்பட்டது, ஒரு மன சோர்வு ஏற்பட்டது. அதனால அவர் என்ன செய்தாருன்னு சொன்னா, அந்த மனமடிவின் நிமித்தமாக அவர் சில காலம் தேவனுடைய திட்டத்தை விட்டு அவர் வெளியே போய் கொண்டிருந்தார். அதனால ஏற்பட்ட பல கஷ்டங்களை நாம் பார்க்கிறோம். நாம் 1 சாமுவேல் 27 30 அதிகாரங்கள் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் அதை குறித்து நாம் பார்க்கலாம். அதே போல எலியா தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், எலியா தீர்க்கதரிசி வானத்தில இருந்து அக்கினியை இறக்கினவர். அவர் சொல்லும் பொழுது தேசத்தில மழை வருகிறது, அவர் ஜெபிக்கும் பொழுது தேசத்திலிருந்து மழை நின்று போகிறது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வல்லமை படைத்த ஒரு மனுஷன் அவர் இந்த எசேபேலுடைய வார்த்தையை கேட்டு
அவர் சோர்ந்து போய் அவர் வனாந்திரத்துல போய் அவர் சொன்னார், போதும் ஆண்டவரே, என்னுடைய ஜீவனை நீர் எடுத்துக்கொள்ளும். என்னுடைய பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்ம சொல்லுகிறோம்? நம்ம போகிற அந்த வனாந்திர பாதையில, ஆண்டவரே போதும் ஆண்டவரே, இன்னும் எத்தனை தூரம் இந்த பாடுகள், இன்னும் எத்தனை தூரம் இந்த சிலுவைகள் எனக்கு நாம் போதும் என்று நாம் சொல்லுகிறோம். நம் தேவனுடைய திட்டத்தை நாம் அறிகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வனாந்திரத்தை தேவன் அனுமதிப்பது நம்மளை அழிப்பதற்காக அல்ல, நம்மளை உருவாக்குறதற்காக தேவன் நமக்கு அதை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. ஆக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, இவர்கள் பெலிஸ்திய தேசத்துக்குள்ளாக வரும் பொழுது ஏறக்குறைய 10 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி தேவன் இவர்களை பெலிஸ்திய தேசத்துக்கு வழியாக இவர்களை நடத்தியிருப்பாரானால் அந்த ஜனங்கள் இவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய வந்திருப்பார்கள். இவர்கள் இவர்கள் தேவனை ருசி பார்க்க துவங்கின ஜனங்கள். இப்பொழுதுதான் இவர்கள் விசுவாசத்திலே வருகிற ஜனங்கள். ஆக இவர்களை அந்த பக்கமாக, அந்த வழியாக தேவன் அழைத்து கொண்டு போவாரானால் இவர்கள் யுத்தத்தை பார்த்து இவர்கள் மனம் மடிந்து இவர்கள் சோர்வுற்று இவர்கள் திரும்ப எகிப்துக்கே போய்விடுவார்கள். இவங்க எங்க போக மாட்டாங்கன்னு சொன்னா, இவங்க கானான் தேசத்துக்கு இவங்க போக மாட்டாங்க. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு இவர்கள் பிரவேசிக்க மாட்டார்கள் என்ற நல்ல நோக்கத்தினால தேவன் அவர்களை 40 வருஷம் சுற்றி போகிற வழியை தெரிந்தெடுத்து கொடுத்தார். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில கூட தேவன் இப்படிப்பட்ட பெலிஸ்தியரை போல உள்ள பெரிய வல்லமைகள் நமக்கு விரோதமாய் யுத்தம் செய்வதற்கு தேவன் அனுமதிப்பதில்லை. அவர் இப்படியாக சிறிய சிறிய காரியங்களை கொடுத்து சிறிய உபத்திரவத்தின் வழியாக, சிறிய வனாந்திரத்தின் வழியாக தேவன் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர் நடத்துகிறார். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் நம்மை நடத்தும் பொழுது நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கு தேவன் நமக்கு பதிலை ஆண்டவர் தருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை இந்த வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வந்தாலும் அவர்களுக்கு ஒரு ஏழ்மை தேவன் கொடுத்தது போல நமக்கும் சிறிய சிறிய சந்தோஷத்தை தேவன் அந்த வனாந்திர வழியிலே தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். இப்படிப்பட்டதான அந்த ஆண்டவர் நம்மை நயம் காட்டி நம்மை வனாந்திரத்திலே நம்மை கொண்டு செல்லுகிற அந்த அனுபவம் நமக்கு தேவைப்படுகிறது. அல்லேலூயா. வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 30வது வசனம். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வழி உத்தமமான வழியாக இருக்கிறது. ஆமென். ஆகையால தான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை நேரடியாக பெலிஸ்திய தேசத்துக்குள்ளாக அழைத்து செல்லாமல் அவர்களை நீண்ட பயணத்துக்குள்ளாக அவர்களை வழி நடத்தினார். ஆனா நம்ம ஒரு காரியத்தை நம்ம மறந்துடக்கூடாது. அது 40 நாளானாலும் சரி, 40 வருஷம் ஆனாலும் சரி, நம்மை வழிநடத்த வேண்டியது நம்முடைய தேவன். அல்லேலூயா. இப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சில தாமதங்களை தேவன் கொடுப்பார் என்று சொன்னால், சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு சில தாமதங்கள் ஏற்படும் என்று சொன்னால், அதை பெற்றுக்கொள்ளும்படி நம்மை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். அதை நாம் அடைந்து கொள்ளும்படி தேவன் நம்மை தயார்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் இப்படிப்பட்ட சில போராட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில, இந்த பெலிஸ்தியர் ஜனங்களை போன்று இருக்கிற அந்த போராட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில தேவன் அனுமதித்திருப்பார் என்று சொன்னால், எத்தனையோ காலங்களுக்கு முன்பதாகவே நாமும் என்ன செஞ்சிருப்போம்? எகிப்து தேசத்திற்கு பின்வாங்கி போயிருப்போம். நம்முடைய ரட்சிப்பை நாம் இழந்து போயிருப்போம். ஆனால் தேவன், அவருக்கு தெரியும் நம்மை அவர் கொண்டு சேர்க்கிற இடத்திலே அவர் நம்மை கொண்டு சேர்ப்பார். நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தேவன் இப்படியாய் சில தாமதங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில தேவன் தந்து நம்மை அவர் தகுதிப்படுத்துகிறார், நம்மை அவர் தயார்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். ஏன் வனாந்திரம்? இரண்டாவது காரியம், உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு. உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு. வாசிக்கலாம். உபாகமம் 8வது அதிகாரம்
15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்கும் தேள்களுக்கும் தண்ணீர் அல்லாத வறட்சியுமான பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும். அல்லேலூயா. தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருந்த தேசம் அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அங்கே தேவன் அவர்களுக்கு சொன்னார், நீ கட்டாத வீடுகளை நான் உனக்கு தருவேன், நீ வெட்டாத துறவுகளை நான் உனக்கு தருவேன், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ மர தோப்புகளையும் உனக்கு நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். அது மாத்திரம் அல்ல, அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் சொன்னா, அது நல்ல மலைகள் நிறைந்த தேசமாக இருந்தது, அது ஆறுகள் நிறைந்த தேசமாக இருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த தேசம் தேவன் விசாரிக்கிற தேசமாக இருந்தது. அல்லேலூயா. அதோடைய வருஷத்தின் துவக்கம் முதல் அதோடைய வருஷத்தின் இறுதி வரையில தேவனுடைய கண்கள் அந்த தேசத்தின் மேல நோக்கமாய் இருக்கிற தேசம். ஆமென். இப்படிப்பட்ட தேசத்தை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இலவசமாய் சுதந்திரித்துக் கொள்ள போகிறார்கள். ஆக இவர்கள் அந்த தேசத்தை இலவசமாய் சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது தேவன் என்ன நினைக்கிறார்னா, ஜனங்கள் அவரை விட்டு விலகி போய்விடக் கூடாது, ஜனங்கள் தேவனை மறந்துவிடக் கூடாது. இது என்னுடைய கைகளினால உண்டான பலன், என்னுடைய சம்பாத்தியத்தினால நான் உண்டாக்கின பலன் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் தேவனை மேன்மை பாராட்டாமல் தங்களை மேன்மை பாராட்டக்கூடாது என்பதற்காக இந்த வனாந்திரத்தை தேவன் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆண்டவர் கொஞ்சம் நம்மளை ஆசீர்வதிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா உடனே நம்மளை குறிச்சு நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது. என்னுடைய சுய பலத்தினாலதான் இதை நான் சாதிச்சுட்டேன், என்னுடைய சுய முயற்சியினாலதான் இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்தது என்று சொல்லி நம்மை பற்றி நாமே பெருமையாக எண்ணக்கூடாது, நம்மை பற்றி நாமே மேன்மையாக எண்ணக்கூடாது. நம்மை ஆசீர்வதிக்கிறவர் தேவன். அல்லேலூயா. தானியேல் புஸ்தகம் 4வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பாபிலோன் ராஜ்யத்தின் அந்த உப்பரையில அவர் உலாவை கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னாரு, என்னுடைய பலத்தினால என்னுடைய பராக்கிரமத்தினால நான் கட்டிய மகா பாபிலோன் அல்லவான் சொல்லும் பொழுது தேவன் ராஜ்யபாரத்தை எடுத்து போட்டார். மனுஷன் கூட அவன் இல்லாதபடிக்கு மனிதர்களிலிருந்து தள்ளி போட்டார். அவன் மாடுகளை போல போய் புற்களை அவன் மெய்ந்தான் என்று நாம் பார்க்கிறோம். எனவே நமக்குள்ளாக இந்த மேன்மை பாராட்டுதல் வரக்கூடாது. அல்லேலூயா. ஆகையாலதான் தேவன் இப்படிப்பட்ட வனாந்திரத்தின் வழியாக நம்மை நடத்தி நமக்கு ஆண்டவர் தாழ்மையை கற்றுத்தர விரும்புகிறார். அல்லேலூயா. நமக்குள்ளாக பொறுமைகளை தேவன் கற்றுத்தர விரும்புகிறார். ஆமென். யோசேப்புக்கு தேவன் சொன்னார், நான் உன்னை எகிப்து தேசம் முழுவதற்கும் நான் உன்னை அதிபதியாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக் கொள்வதற்கு தேவன் அவனை நடத்தின வழிகளை நீங்க பார்க்கும் பொழுது, அவன் தன்னுடைய சொந்த சகோதரர்களால் அவன் வெறுக்கப்பட்டான். எழுத்தின்படியே வனாந்திரத்தில் இருக்கிற குழியில அவன் போடப்பட்டான். அவன் அடிமையாய் விற்கப்பட்டான். காரணமே இல்லாமல் சிறைச்சாலைக்கு சென்றான். இவ்வளவு வனாந்திரங்களை தன்னுடைய வாழ்க்கையில அவன் அனுமதித்தான். ஆனாலும் தேவன் எல்லாவற்றையும் நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. அதை யோசேப்பே தன்னுடைய நாவினால அவர் சொல்லுகிறார். நாம் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் பார்ப்போம். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாகவும் வைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் தான் ஒரு மனுஷனை உயர்த்தும். அல்லேலூயா. அப்போ யோசேப்பினுடைய வாழ்க்கையில இருந்த அந்த வனாந்திரங்கள் அவரை எங்கே கொண்டு வந்ததுன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக அவரை கொண்டு சேர்த்தது. அல்லேலூயா. இன்றைக்கு நாமும் கூட நம் பிரயாணப்பட்டு இருக்கிறோம். அந்த பரம கானானை அடையும்படிக்கு
நம்முடைய பிரயாணத்தை நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்காக ஆயத்தம் பண்ணினதை நம்முடைய கண்கள் காணவும் இல்லை, நம்முடைய செவிகள் கேட்கவும் இல்லை, அது மனுஷனுடைய இருதயத்துல அது தோன்றப்படவும் இல்லை. அல்லேலூயா. நாம் நித்தியத்திலே அவர் இருக்கிற இடத்திலே அவரோடு கூட நாம் ஆளுகை செய்ய போகிறோம். அல்லேலூயா. நாம் மகிமையான புதிய எருசலேமாய், தேவனுடைய மனவாட்டியாய், நாம் அவரோட கூட நித்திய காலமாய் நாம் பிரகாசிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அந்த மகிமையான பரம ராஜ்யத்துக்குள்ளாக நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் தேவன் இப்படிப்பட்டதான வனாந்திர வழியாய் நம்மளை நடத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நமக்குள்ளாக தேவன் தாழ்மையை கற்றுத்தர விரும்புகிறார். அல்லேலூயா. நம்மை மேன்மை பாராட்டக்கூடாது. நாம் எல்லாவற்றிலும் நாம் தேவனை நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். எல்லாவற்றிலும் நாம் தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. எனவே இந்த நித்தியத்துக்குள்ளாக நம்மை ஆண்டவர் சில வனாந்திரத்தின் வழியாய் நம்மை நடத்தி போகும் பொழுது நாம் தேவனை மகிழ்ச்சியோடு கூட நாம் பின்தொடர வேண்டும். நாம் தேவனை நாம் மகிழ்ச்சியோடு கூட நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் இக்காலத்தின் பாடுகள் இனி நம்மிடத்தில் வருகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. அல்லேலூயா. அப்ப ஏன் வனாந்திரத்தை தேவன் அனுமதிக்கிறார்? முதலாவது நாம் பார்த்தோம், எதற்காக? நாம் மனம் அடைந்து நாம் பின்வாங்காமல் இருப்பதற்கு வனாந்திரம் தேவை. இரண்டாவது எதற்காக வனாந்திரம் தேவை? பின் நாட்களிலே நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு இந்த வனாந்திரம் தேவை. மூன்றாவது ஒரு காரியம், எதற்கு வனாந்திரம் பார்ப்போம். உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. மூன்றாவது எழுதிக் கொள்ளுங்க, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. வாசிக்கலாம். உபாகமம் 8வது அதிகாரம் 2வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் உள்ளவைகளை நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த வனாந்திரம் தேவைப்படுகிறது. அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்வோம், நம்முடைய இருதயத்துல இருக்கிறத நம்ம அறிய மாட்டோம். நம்ம என்ன செய்வோம், பக்கத்துல இருக்கிறவங்க தான் நம்ம பார்ப்போம் இல்லையா? அவனை பார்க்கலாம் நான் எவ்வளவோ பரவாயில்ல சொல்லுவோம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் நம்ம எதற்கு வனாந்தரத்துல ஆண்டவர் கொண்டு வருகிறார்னா, நம்முடைய இருதயத்துல இருக்கிறதை நாம் அறிந்து கொள்வதற்காக தேவன் நம்மை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதிருந்தால் அறியீர்கள். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு சோதனை அல்லது பரீட்சைகள் அவசியமாக இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கும் சோதனை அவசியம். அந்த சோதனை தான் அந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன் என்பதை நமக்கு அடையாளம் காண்பிக்கும். ஒரு மனுஷன் இருக்கிறான், அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா அவன் கோபமே படுறதில்லை, அவனுக்குள்ள எந்த இச்சையுமே அவனுக்குள்ள இல்லை, அவன் கவலைப்படுறதே இல்லை, இப்படியே இருக்கிறான். ஆனால் ஒரு காலகட்டத்துல ஒரு சோதனை அவனுக்குள்ளாக வரும் பொழுது அவன் கோபப்பட ஆரம்பிக்கிறான், அவன் பல இச்சையான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறான், அவன் கவலைப்பட துவங்குகிறான். அப்போ இதெல்லாமே என்னன்னா, அந்த மனுஷனுக்குள்ளாக அது இருந்துச்சு, ஆனா அது வெளிப்படாததுக்கு காரணம் அவன் சோதிக்கப்படவில்லை. அவனுக்கு எந்த சோதனையும் வராதபடினால அவனுக்குள்ள இருக்கிற இந்த காரியங்கள் அது வெளிப்படாமல் இருக்கிறது. ஆக நமக்கு ஒரு சோதனை நமக்கு வரும் பொழுது அது நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நமக்கு காண்பிக்கும்.
இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க பார்க்கும் பொழுது இவர்கள் எத்தனையோ முறை இவர்கள் தன்னை தேவனுக்கு விரோதமாக இவர்கள் நடந்தார்கள். தங்களை நடத்தி கொண்டு வந்த பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக இவர்கள் நடந்தார்கள். இவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். இப்படி தேவனுக்கு பிரியமில்லாத தீமையான காரியங்களை இவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் ஒரு காலகட்டத்துல தங்களை தாழ்த்தி அவர்கள் தேவனுடைய சமூகத்துல போய் அவர்கள் ஒப்புரவானார்கள். தங்களை அவர்கள் சரி செய்து கொண்டார்கள். அல்லேலூயா. ஒருவேளை இந்த கால வேளையில இப்படிப்பட்ட ஒரு கசப்புகளோ இல்ல கோபமோ இல்லது வைராக்கியங்கள் ஏதோ ஆகிலும் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் இன்றைக்கு அதை நாம் ஆராய்ந்து அதை நம்மை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நமக்குள்ளாக இருக்கிற கோபங்கள், நமக்குள்ளாக இருக்கிற கசப்புகள், நமக்குள்ளாக இருக்கிற தேவையற்ற வைராக்கியங்கள், இச்சைகள், நமக்குள்ளாக இருக்கிற பொல்லாத சிந்தனைகள், இவைகளை எல்லாம் நாம் களைந்து போட்டு நாம் அன்பையும் சாந்தத்தையும் இச்சை அடக்கத்தையும் நீதியையும் நாம் உடுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இவைகளை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஆக நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதற்கு இந்த வனாந்தரம் தேவை. நாம் யோபுவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, யோபு அவர் நல்ல செல்வனாக வாழ்ந்த ஒரு மனிதன். ஆனா தன்னுடைய வாழ்க்கையில அவர் எல்லாவற்றையும் அவர் இழந்து போனார். அப்ப அவங்க மனைவி அவங்கள பார்த்து சொன்னது, நீ தேவனை தூஷித்து உன் ஜீவனை நீ விடு என்று சொல்லும் பொழுது அவங்க சொன்ன ஒரு காரியம், கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா என்று அவர் சொன்னார். ஆக இது எதை காண்பிக்கிறது என்றால் யோபுவுடைய இருதயத்தை காண்பிக்கிறது. யோபு எப்படிப்பட்ட மனிதனாக அவர் வாழ்ந்தார் என்பதை நமக்கு காண்பிக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சில போராட்டங்கள் வழியில, சில வனாந்திரத்தின் வழியில நாம் கடந்து செல்லும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். இந்த யோபுவை போல நம்முடைய இருதயம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ ஏன் வனாந்திரம்? 3 காரியங்களை நாம் பார்ப்போம். முதலாவது, நாம் மனம் மடிந்து நாம் பின்வாங்காமல் இருப்பதற்கு இந்த வனாந்திரம் தேவை. 2வது, பின் நாட்களில நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு இந்த வனாந்திரம் தேவை. 3வது, நம்முடைய இருதயத்தில நாம் ஆராய்ந்து தேவையில்லாத காரியங்களை அப்புறப்படுத்தி சாந்தத்தையும் இச்சையடக்கத்தையும் பரிசுத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு இந்த வனாந்தரம் நமக்கு தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வனாந்தர பாதையிலே தேவன் நம்மை விட்டுவிட மாட்டார். அவர் நம்மை எங்கே கொண்டு போவாருன்னு சொன்னா, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு தேவன் நம்மை கொண்டு போகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கால வேளையில நம்முடைய வாழ்க்கையில வருகிற வனாந்திரங்கள் நம்மளை அழித்து விடுவதற்காக அல்ல. நம்முடைய வாழ்க்கையில வருகிற வனாந்திரங்கள் நம்மை உருவாக்குவதற்காக, நம்முடைய வாழ்க்கையில வருகிற வனாந்திரங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக, நம்முடைய வாழ்க்கையில வருகிற வனாந்திரங்கள் நம்மை நித்தியத்திலே கொண்டு சேர்ப்பதற்காக. அல்லேலூயா. நாம் அப்படியே நம் கண்களை மூடுவோம்.